இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா பொறுப்புகளையும் இந்திய தலைவர்களிடம் ஒப்படைக்க இன்னும் சில தினங்களே இருந்த நிலையில் வைசிராய் மவுண்ட்பேட்டன் பரபரப்பாக இருந்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முகமது அலி ஜின்னா கராச்சிக்கு செல்ல முடிவு செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக டெல்லியில் 10 அவுரங்கசீப் சாலையில் தான் வசித்து வந்த பெரிய பங்களாவை ராமகிருஷ்ண டால்மியாவுக்கு விற்றுவிட்டு கராச்சிக்கு கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் வைசிராய் மவுண்ட்பேட்டன் பலுசிஸ்தான் தலைவர் மிர் அகமது யார்கான் மற்றும் ஜின்னாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். ஈரான் எல்லையை ஒட்டி அமைந்திருந்த பலுசிஸ்தானின் சன்னி முஸ்லிம்களே பெரும்பான்மையாக இருந்தனர். ஆனால் ஈரானிலோ ஷியா முஸ்லிம்களே அதிகமாக இருந்தனர். சுட்டு போட்டாலும் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் ஒரே புள்ளியில் சேர்ந்திருக்க மாட்டார்கள் என்பது நிஜம். எனவே பலுசிஸ்தான் மக்கள் ஈரானுடன் இணைய மாட்டார்கள் என்பதை அறிந்த மவுண்ட்பேட்டன் அவர்களை பாகிஸ்தானுடன் இணைய பேச்சுவார்த்தை நடத்தினார். மொழி, பண்பாடு மற்றும் வாழ்வியல் நெறி காரணமாக பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாண முஸ்லிம் மக்களுடன் பலுசிஸ்தான் மக்கள் ஒத்துப்போக முடியாது என்பதால் பாகிஸ்தானுடன் சேர ஒப்புக்கொள்ளவே இல்லை. துரதிருஷ்டமாக பெரும்பான்மையாக 90% அதிகமாக இந்துக்களும் சீக்கியர்களும் வாழ்ந்து வந்த பஞ்சாபின் லாயல்பூரில் வன்முறை கலவரங்கள் ஏற்பட்டன. 5% குறைவாக வாழ்ந்து வந்த இஸ்லாமியர்கள் லாகூரில் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டனர். முஸ்லிம் நேஷனல் கார்ட் என்ற அமைப்பு முன்னின்று இந்த வன்முறைகளை நடத்தியது. மசூதியில் ஒன்று கூடிய முஸ்லிம்கள் கராச்சி வரும் முகமது அலி ஜின்னாவுக்கு வரவேற்பு கொடுக்கவும் இந்துக்களை எல்லாம் விரட்டியடிக்கவும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பாகிஸ்தானுடன் இணைய விருப்பம் தெரிவித்த ஐதராபாத் நிஜாம் புவியியல் ரீதியாக அது சாத்தியமில்லை என்று தெரிந்ததும் தனி நாளாக இருக்க விரும்பினார். அதற்காக தன் பிரதிநிதி குழுவை ஜின்னாவை சந்திக்க அனுப்பி வைத்திருந்தார் நிஜாம். ஜின்னாவும் உதவுவதாக பேச்சளவில் கூறி வழி அனுப்பி வைத்தார். அதே நேரம் நேருவின் இல்லத்தில் முதல் அமைச்சரவை பட்டியல் குறித்த விவரங்கள் நடந்து கொண்டிருந்தன. இறுதிப் பட்டியலை வெளியிடுவதற்கான படையில் ராஜேந்திர பிரசாத் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். ஜம்மு வழியாக பஞ்சாப் சிந்து மாகாணத்துக்கு செல்ல காஷ்மீரில் இருந்து காந்திஜி கிளம்பினார். இதற்கிடையே ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்ரீ குருஜியும் சிந்து மாகாணத்துக்கு பயணம் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார். பஞ்சாப் மாகாணத்தின் லியால்பூரில் ஜரன்பாடா கிராமத்தில் சர்தார் கர்தார் சிங் அரண்மனை உட்பட மொத்த கிராமமே இஸ்லாமியர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இஸ்லாமியர்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இந்துக்களும் சீக்கியர்களும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். இந்து பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி எரித்துக் கொல்லப்பட்டனர். உயிர் மட்டுமே மிச்சமுள்ள சில ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அடைக்கலமாக எப்படி இந்தியா திரும்புவது என்பது பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.